நமக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். மேபி இது எல்லோரும் சொல்லியிருக்கலாம், நமக்குன்னு யாரும் வரமாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, நமக்கு நம்ம தான் அப்படின்னு. பட் இருந்தாலும் சொல்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட மனசில் எல்லாத்தையும் இவங்க தான் நினச்சிட்டு இருந்தவங்க நம்மளை வேணான்னு சொல்லும் போதோ, இல்லை நமக்கு அவங்க செட் ஆகலை அப்படின்னு நம்ம நினைக்கும் போதோ, அதையே அவங்க நினைக்கும் போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லப்போனால் எல்லா தப்பையும் ரியலைஸ் பண்ணிவிட்டு போய் சாரி கேட்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு, அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் போது தான், இல்லையா? தப்பு பண்ணதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் ஆகப்படுவதில்லை. இது மாதிரி தான் நடக்கும்னு தெரிஞ்சதை யாருமே அந்த தப்பை பண்ண போகிறதும் கிடையாது. அவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்க யோசிக்கணுன்னாலும் நம்ம யோசித்து பார்க்குறோம்ல, நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அவங்கள அதை தானே யோசிக்கிறாங்க, கரெக்டாக தானே யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மேலே பழி போட்டு நீ நல்லவனாகலான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. தப்பு பண்ணால் சாரி சொன்னால் சரியாகிடுமா? ஆகாது. ஏன்னா நம்ம பண்ண விஷயம் நமக்கே தப்புன்னு தெரியுதுல்ல. கடைசி வரைக்கும் நம்ம மட்டும் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருக்க பழகிக்கணும். யாருக்கிட்டையும் யாரும் எல்லாத்தையும் சொல்லி பழகாதீங்க. ஏன்னா அது அவங்க இல்லைங்கிறத விட நம்மளோட கஷ்டத்தை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற வழி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க இல்லை அப்படிங்கிற வழி கூட நம்மளால் ஏற்றுக்க முடியும். நம்ம கஷ்டத்தை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த வழி யாராலையும் ஏற்றுக்க முடியாது. பட்டவன் சொல்கிறேன், கேட்டு பொழைச்சிக்கோங்க.